பல ஆயிரம் கோடி கொண்டு போய் நான் ரோடு போடுறேன், போடாத ஊருக்கு ரோடு 50 ரோடை போட்டுட்டு 2 ரோட்டை கணக்கு காட்டுறேன். அதுவும் போட்டும் போட பேந்துக்கிட்டு வந்திருக்கு. 5% வேணா இவங்க கொடுக்கறது சொல்றது நிறைவேற்ற முடியுமே தவிர மேலும் மேலும் வாங்க கடன் தான் பொதுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன 1000 ரூபாய் கேட்கலப்பா, உனக்கு பஸ் ஃப்ரீ கேட்கலப்பா, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வேலை கொடு, நாங்கள் பார்த்துக்கிறோம். புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும். சரி, இது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் தனி தீவிலையா இருக்குது. தமிழ்நாட்டில் தானே ஒட்டிக்கிட்டு இருக்கு. வழங்கினா வழங்காட்டான்னா மாநில தகுதின்ற மாநில தகுதி இல்லாத வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான், தமிழ்நாடு விட்டு பிஓன்னு போடுறான். அது என்ன தகுதி தானே? அப்புறம் என்ன, கோர்ட்டு தனியாக இருக்குல்ல. அந்த மக்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். அவங்க கடை வாங்கிட்டாங்க, இப்போ ஓடி போனாங்க. ஞாபகம் இருக்கா? ஸ்ரீலங்காவில் ஓடி போனானா, எவ்வளோ கோடி கடை வாங்கினா, ஓடிட்டானா, ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஓட்டானா. அதே நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகாமல் இருக்குது. நான் இது வரைக்கும் சொல்கிறேன், பிடிக்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், ஓட்டும் போட மாட்டேன். ஓட்டு போடுற மாதிரி தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எனக்கு இது பண்ணுறேன், நான் போடுறேன், என்னைய கேட்குற செய்கிறேன்னு உத்தரவாதம் கொடு. இந்த இதில் ஏடிஎம்கேக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அண்ணாமலை பெர்சன்டேஜ் ஏறும். டிஎம்கே வயசு இப்போ முன்ன மாதிரி ஜெயிக்க முடியாது, ஜெயிப்பாங்க. முன்ன அளவில் ஓட்டு ஜாஸ்தி வச்சு எடுக்க முடியாது. 40 கண்டிப்பாலாம் வர முடியாது. அடுத்ததான் யார் மத்திய அரசாக வந்தால் இதெல்லாம் சரியாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? பேங்க்ல இந்த பேலன்ஸ்லாம் இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபைன் போடுறாங்க. ஆமா, அந்த ஃபைன் எல்லாத்தையுமே முற்றிலுமா அகற்றிடுவோம். இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. பேங்க் செபி கண்ட்ரோல்ல இருக்குங்க, கரெக்டுங்களா? நீங்களே சொல்லுங்களேன், மத்திய அரசு கண்ட்ரோலில் தானே பேங்க் இயங்க முடியும். செபிலாம் இருக்கு, செபிலாம் என்ன பண்றான்? கரெக்டா? இவன்லாம் என்ன பண்றான்? ஒரு 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 பேங்க் ஆரம்பிக்க போறியா, 100 கோடி முதல்ல டெபாசிட் மத்திய அரசு வந்துட்டாங்கன்னா அது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, வாய்ப்பு இல்லை ப்ரோ. 2 மத்திய அரசு இப்ப 2 பேரும் ஆண்டாங்கல்ல, இவங்க ஏற்றி வச்சு நிறுத்தின சட்டத்தை தான் இவங்க அமல்படுத்திட்டு இருக்காங்க. 5% வேணா இவங்க கொடுக்கறது சொல்றது நிறைவேற்ற முடியுமே தவிர மேலும் மேலும் வாங்க கடன் தான் பொதுக்கிட்டு இருக்கோம். நீங்க அப்புறம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தொங்கி பிரயோஜனம் இல்லை. நீங்க இங்க இருக்கிறதே நீங்க மெயின்டைன் பண்ணாலே போதும். இல்ல, இவங்கனால நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் எப்போ எந்த நேரத்துல என்ன மாறும் யாரோட மனநிலையும் கணிக்க முடியல. அவங்க சுயநலம் மாதிரி இப்போ அந்த மாதிரி போயிடுச்சு. சில பேருக்கு முன்னாடியெல்லாம் அரசியலை பேஸ் பண்ணி தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் பொருளாதாரமே இருக்கு. ஆனால் அந்த பொருளாதாரம் எப்படி நிர்ணயிக்கிற என்ன ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் பாலிடிக்ஸ் அந்த விஷயம் காதல் கூட வாங்குறதுல ஒரு சில பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் கத்திட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. இப்போ நாங்களே நீங்கள் கேட்டீங்கன்னா கூட ரொம்ப டீப்பாக அதை பற்றி சொல்ல மாட்டோம். வந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும் தான் சொல்லுவோம். வருமா, வாய்ப்பு இருக்கானா தெரியாது. அது சாத்தியமா அந்த மாதிரி கொண்டு வர முடியும்? ஏன் அரசு மனசு வச்சா நடத்தலாம்ல? பல ஆயிரம் கோடி கொண்டு போய் நான் ரோடு போடுறேன், போடாத ஊருக்கு ரோடு 50 ரோடை போட்டுட்டு 2 ரோட்டை கணக்கு காட்டுறேன். அதுவும் போட்டும் போட பேந்துக்கிட்டு வந்துருக்கு. இந்த பாச செலவு பண்ணலாம்ல. எந்த ஒரு அரசியல்வாதியாச்சும் கொள்ளை அடிக்காதவன் இருக்கிறானே? இப்போ ஒரு கொலைகாரனுக்கு 2 தூக்கு ஆயுள் தண்டனை, இவனுங்களுக்கு 500 கொடுத்தா கூட கட்டுப்படி ஆகுது. ஊரை ஏமாத்துறவனுக்கு என்ன கொடுக்கலாம்? ஒருத்தனை கோவம் கொலை பண்ணி செத்து போயிடுறான் கோவத்தில். இவன் ஊரையே கொலை பண்ணுறான், இவனுக்கு எத்தனை தண்டனை தரலாம்? அதை நான் உங்களுக்கு கேட்குறேன். நான் எந்த அரசியல் வச்சு நிரூபிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் நீட் ஃபுல் அண்ட் ஃபுல் அகற்றி இந்த வடையை நான் 2021 பார்த்துட்டேன். 24 வந்துடுச்சு. இதுவரை அந்த வடை சுட்டதை அப்படியே நிறுத்திக்கணும், சரியா? நீட்டு பக்கம் போகாதீங்க. ஏன்னா சாத்தியக்கூறு இல்லைன்ட்டு உங்கள் கட்சியை சார்ந்த ராஜாவே சொல்லியிருக்காரு. நான் அலசி ஆராய்ஞ்சிட்டேன், சட்ட கூறுகள்லாம் உள்ள புந்து பார்த்துட்டேன். இது நீக்கிற முயற்சியில் ஈடுபடாது. அதை நீக்கணும்னா நீ தனி தமிழ்நாடுக்கு வரணும். முன்னால முடியுமா? உனக்கு ஆன்மா இருக்கா? செய்யும். ஓகே சார், இவங்க சொன்னதுல எந்தெந்த வாக்குறுதிகள்லாம் இவங்களால பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இது வரைக்கும் பண்ணதே தான் அரைச்சமாக தான் இவங்க. இதெல்லாம் ஒன்றும் புதுசுலாம் நடக்கிற காரியம் கிடையாது. ஜெயிக்கிறதுக்காண்டி பண்றாங்க. ஆனா இவங்க போன திருப்பு 40க்கு 40நாங்க. இந்த திருப்பு 40 வராது. அண்ணாமலை பிடிங்கிட்டான் பாதியா. 2வது இவங்களோட ஆட்சி சரியில்லைன்னு ஏடிஎம்கே யாரையும் கூட்டணி போடாமல் இருக்கிறது கரெக்டாக இருக்காங்க. அதனால் மக்கள் இப்போ ஏடிஎம்கேக்கு பக்கம் சாயறதுக்கு தான் வழி இருக்குது. இந்த இதில் ஏடிஎம்கேக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அண்ணாமலை பெர்சன்டேஜ் ஏறும். டிஎம்கே வயசு இப்போ முன்ன மாதிரி ஜெயிக்க முடியாது, ஜெயிப்பாங்க. முன்ன அளவில் ஓட்டு ஜாஸ்தி வச்சு எடுக்க முடியாது. 40 கண்டிப்பாலாம் வர முடியாது. வர்றவன்லாம் சுரண்டலுக்கு தான் இருக்கிறான். ஒவ்வொரு மந்திரி எடுத்து இந்த ஒட்டகம் இருக்குது பார்த்தீங்களா, குடிக்கவே தண்ணி இருக்காது. அது 500 லிட்டர் சேர்த்து பைக்குள்ளே 250 லிட்டர் வச்சுருக்கோம். அது மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. அது எதுக்கு பயன்படுது? ஒரு மாநிலம் பிரிஞ்சு வரும்போது தான் அதோட தன்மை தெரியும். இந்தியாவுக்குள்ளே இருக்கும் போது நீ பேசலாம், நீ பேசுறது நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியம் இல்லை. நீ அப்படி கேட்குறதா இருந்தால் தமிழ்நாடு தனி தமிழ்நாடாக நாங்கள் இருக்கோம். நான் இது என் நாடு, நான் சுற்றி இராணுவத்தை வச்சுப்பேன், நம்ம என் மக்களுக்கு தேவையானதை நான் செய்வேன், நீ இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்ல தைரியம் ஆண்மை இருந்தால் பண்ணு. இதுவால் தான் இது. இப்போ நீங்கள் பஸ் டிப்போலாம் எத்தனை பஸ் டிப்போ அடகுல இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த கவர்மெண்ட் வந்த பிறகும் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் புது பஸ் விட்டே தான் பாடுறீங்க. எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்க? இப்போ அதை எல்லாத்தையும் அடகு வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு கோயமேல கூட அடகு வச்சுருக்கீங்க.
இப்படி நாடு இப்போ இலவசம் கொடுத்துட்டு நீங்கள் போனேன்னா நாளைக்கு ஒன்றுமே மிஞ்சாதுங்க. வருங்கால ஜென்ரேஷன் இன்னைக்கு நீங்கள் கடன் வாங்கிட்டு போயிடுவேன், எவன் அடைக்கிறது? இப்போ இன்னைக்கு நீங்கள் செய்கிற தப்பு நாளைக்கு எல்லாரும் பாதிக்கும். இலவசம் எவனுமே கேட்கல. வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத போது விதிக்கப்படும் அபராதங்கள் நீக்கப்படும். அது சும்மா பக்கத்து வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தாகம் தந்துருச்சு, நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போ, தண்ணி குடிச்சிட்டு வம்பு படி பண்ணுற மாதிரி இது. அப்படி இருக்கக்கூடாது, மக்களுக்கு ஃப்ரீயாக விடணும். அதே இந்த சிட்டம் சொல்கிற 5000 பேங்கில் இருக்கணும். நான் 50000 தரேன் முன் போனால் 5000 பேங்கில் வச்சுக்க, என் அக்கௌண்ட்டுக்கு வான்னு கூப்பிட்டா அது பரவாயில்ல. நீ ஏன் கூப்பிடக்கூடாது? தப்பு அது. ஜிஎஸ்டி சட்டத்தின் சீர்திருத்தம் கொண்டு வரப்படும். ஜிஎஸ்டியில் வந்து அந்த அது ஒரு லா இருக்கு இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் திருத்தி வந்து கொண்டு வரப்படும் போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி பாக்குறீங்க? இது வந்து உளவுத்துறை சிபிஐ முழு கண்ட்ரோலில் கொடுத்து செக் பண்ணிட்டு ஜிஎஸ்டி வரி போட சொல்லுங்க. என்னை மாதிரி பிச்சைக்காரனுக்கு ஏழை எளியோருக்கு தேவைப்படாதது. பாதிக்கு பாதி வந்து புதுசா வந்து வேட்பாளரை வந்து நாங்க இது பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ அது எப்படி பாக்குறீங்க? அது எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏற்கனவே இருந்தவனே ஒன்றும் பண்ணலையே, அப்புறம் இல்லை புதுசாக வந்து என்னத்தை பண்ண போறான்? அவன் வந்து இன்னும் ட்ரைனிங் ஆகி வரதுக்கு இந்த 3 வருஷம் ஆகும். பிஜேபி பண்ற மாதிரி இவங்க பண்றாங்க. பிஜேபி பண்ற மாதிரி பண்றாங்க. ஏன்னா இவங்க மேக்சிமம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வக்கீல் தான் இருப்பாங்க, டாக்டர் அந்த மாதிரி அதான் போடுவாங்க. மிச்ச இல்லை அதான் இவங்களுக்கு சப்போர்ட் எது ஃபேவரபுளோ ஏதோ அதான் போடுவாங்க. மிச்ச படிச்சவங்க போடலாமே. அதாவது டாக்டர்ஸ் இருக்காங்க, முனைவர் 2 பேர் இருக்காங்க. இல்லை டாக்டர்ஸ் வந்து நான் சொல்றது பொதுவாக படிச்சிருப்பாங்க இல்லையா, பொது சப்ஜெக்டா படிச்சவங்க தான் அரசால முடியும். அதுலயும் வந்து 12 பேர் கிட்ட இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. இல்லை பொது சப்ஜெக்ட்ல எடுத்து வந்து புதுசாக வந்து பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே அனுபவம் இல்லை உங்கள்ட்ட இருந்த சீனியருக்கு கதி என்ன? இப்போ உங்களே இப்போ இவங்க இப்படி உங்களுக்கு இத்தனை வருஷமா ஒர்க் பண்ணாங்களே, அவங்களுடைய சம்மந்தப்பட்ட ஆளுக்கு எத்தனை பேர் இப்போ வேலை தொண்டர்கள் இருக்காங்க, அவனை எடுக்கலாமே. புதுசாக ஏன் ஒரு ஆளை எடுப்பானே? பழைய ஆளே நிறைய பேர் கட்சி குலைச்சவங்க இருக்காங்க, அதை எடுக்கலாமே. அப்படி பார்க்க போனால் இப்போ இருக்கிற மினிஸ்டரே நீ தூக்கிட்டு புது மினிஸ்டர் போட்டுடலாமா? முதல்ல ஏன் பழைய ஆளே ஏன் போட்டீங்க? இது சும்மா மாயை, எவ்வளோதான். சவாலில் எதனா கொடுக்குறதா இருந்தால், இலவசம் கொடுக்குறதா இருந்தால் அதை நிறைவேற்றிடுறாங்க. மக்கள் கேட்பாங்க, மக்கள் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு சிலது அவங்க பண்ணது கிடையாது, இதுவரையும் பண்ணலை. சாலை இல்லாத எவ்வளோ கிராமங்கள் இங்கே இருக்குது. உள்ளே வந்து 108 ஆம்புலன்ஸ் போகாத எவ்வளோ கிராமங்கள் இருக்குது. இதெல்லாம் செயல்படுத்தினா நல்லா இருக்குமே. சென்னையில் 3வது ரயில் முனையம் அமைக்கப்படும். இடத்த பெருசாக்கு. இப்போ இருக்க இந்த எக்மோரை 3 பிரித்து போடு. ஒன்று செங்கல்பட்டு, ஒன்று சோத்துப்பாக்கம் அந்த லைன் கொடுத்துடலாம், ஒன்று கும்மிடிப்பூண்டியில் மாற்று, பலது பிரித்து போட்டால் எக்மோரை தூக்கிடும். அங்கே உள்ளவே வரக்கூடாது. சென்னை சிட்டிக்குள்ளேயே போட்டினா 30-40 கிலோமீட்டர் தள்ளி போட்டுரு. நீ என்ன 1000 ரூபாய் கேட்கலப்பா, உனக்கு பஸ்ஸு ஃப்ரீ கேட்கலப்பா, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வேலை கொடு, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் இப்போ அதுவுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மகளிருக்குமே வந்து 1000 ரூபாய் தருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வந்து வாக்குறுதி வந்து ஒன்று வச்சிருக்காங்க. ஏங்க நீங்கள் கொடுக்கலாங்க. நான் இப்போ சொல்கிறேன், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் இருந்ததா? இப்போ எவ்வளோ இருக்குது? 8 லட்சம் கோடி தாண்டிடுச்சா? இந்த கடன்லாம் யார் சுமை? தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் இவர்கள் வந்து ஒவ்வொரு தலைக்கும் இவ்வளோ எட்டுன்னு பார்த்து தனியார் வங்கியில் கடன் வாங்கி கொடுத்துட்ற. கரெக்டா? இப்போ யார் தலையில் நீ இதை கட்டுவ? நான் 1000 ரூபாய் வாங்கிட்டேன்பா, நான் பயனடைஞ்சிட்டேன்பா. உன்னால நான் 5 வருஷம் வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டேன். எனக்கு எவ்வளோ வரும்? 12 வருஷத்துக்கு 12,000, 1,80,000 ரூபா வருமா? இந்த 1,80,000 ரூபாய்க்கு நீ முடிச்சுட்டு போயிடுவ. அடுத்தது வரேன் தனியார் பெரு நிறுவனங்களுக்கு கொடுக்குற முதலீடுக்கு, அவனுக்கு நான் கடங்காரன் தானே. அதாவது புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இன்னும் நல்லா செய்வாங்க அப்படின்னு ஒரு விசேஷமா ஒண்ணு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவங்க வந்து அனுபவத்துல இருந்திருக்கணும். அனுபவம் இல்லாம ஒரு ஆளை கொண்டு போய் என்ன பண்றது? அது அதாவது இவர் எடுக்க கேண்டிடேட் அந்த இடத்துல செலக்டா நேம் வாங்கியிருந்தா தான் ஜெயிக்க முடியும். கட்சிக்கு வேண்டி இந்த ட்ரிப்பு வராது. இந்த ட்ரிப்பு எந்த நபர் செய்வான் அப்படின்னு எதிர்பார்த்து தான் போடுவாங்களே தவிர கட்சிங்கிற ஒரு கான்செப்ட் யாருக்குமே இல்லை. இப்போ பொன்முடின்றாரு, ஏன்னு என்ன பொன்முடி பண்ணுறாரு? பொன்முடி என்ன பண்ணுறாரு? மந்திரி பதவி குற்றவாளின்னு நிரூபிக்கிறான். நீ மந்திரி பதவின்னு கொடுக்குற, அமைச்சர் பதவி? இதில் விஷயம் இருக்குல்ல. அப்போ என்னைய போலீஸை நம்ம பேட்டி பிடிக்கிறோம், தவறு இருந்தால் பிடிக்கட்டும். ஒரு சர்வ சக்தி படைச்சவங்ககிட்ட போய் ஒரு போலீஸு, அமலாக்கத்துறை, ஒரு கருவுலகம், ஆண்டவனுக்கு அடுத்த இடம் போய் பிடிக்குது பொய்ன்னு சொல்ல முடியுமா? இல்லை சாதாரண ஆள் நெருங்க முடியுமா? இப்போ பொன்முடிக்கெல்லாம் ஆஃபர் கரெக்டாக இருக்குது. இங்கே மோடி வந்தால் இவங்க எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. அண்ணா டிஎம்கே யாராக இருந்தாலும். யார் வந்து என்ன தம்பி பண்ணியிருக்காங்க? சென்னை அதாவது சிட்டி லெவலில் வேணால் இவங்க ஜெயிக்கலாம், வில்லேஜில் ஏடிஎம்கே தான் வருது. நான் தானே கட்டணும். நாளைக்கு அவன் எடுத்துக்கிட்டான், பெருத்துறை நிறுவனங்களில் எடுத்துட்டு நான் இந்த மக்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். இவங்க கடன் வாங்கிட்டாங்க. இப்போ ஓடி போனாங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்ரீலங்காவில் ஓடி போனானா? எவ்வளோ கோடி கடன் வாங்கினான்? ஓடிட்டானா? ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஓட்டானா? அதே நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகாமல் இருக்காது. இப்போ அடுத்ததான் வந்து யார் வந்து மத்திய அரசா வந்தா இதெல்லாம் சரியாகும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அண்ணாமலையெல்லாம் நல்ல தெளிவான ஆள், போல்டான ஆள், துப்பாக்கி பிடிச்ச கை. இப்போ அவர் மிலிட்ரியில் அர்ஜென்ட்டுக்கு துப்பாக்கி இயக்குதுன்னா சொல்லக்கூடிய அறிவாளி, படித்தவர்.
நிலை தவறாதவர். இதுங்களும் சோத்தமிக்கிங்க வந்துட்டு எங்கே கொள்ளையடிக்க ஓட்டு கேட்கும் போதே அவன் சொல்கிறான் தகராற ஒருத்தங்கிட்ட பேசும்போதே. இப்போ நான் தான் ஒரு கும்மிடிப்பூண்டி தொகுதியில் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஐயா ஏரியில் சுற்றி நத்தம் புறம்போக்கு இருக்கு ஒரு 50,000 வேலி. அந்த நம்ப தான் சரி பார்த்துக்க போட்டுக்க இப்படி தானே தவிர இவன் நினைப்பான் இதை பண்ண வரான் அப்படின்னு. தலைவரை ஒரு 4 ஆஸ்பத்திரி 10 ஆஸ்பத்திரி அறிவிப்பு பண்ணுங்க, திறந்து விடுறது. 4 தான் அடிக்கால் நாட்டோட சரியாக போச்சு, பணத்தை பேங்கில் போட்டுருது. இதான் அப்போ என்ன சொல்கிறேன்னா மக்களே, நானும் ஒரு வாத்து கூட்டம் தான். நீங்கள் சரியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு போலீஸ்காரன் லஞ்சம் வாங்குறான், ஒரு பணக்காரன் சொல்கிறான், இவன் வந்து கேட்குறான் சார் சொல்கிறதுன்னு. அப்போ 10 பேர் கூடிட்டா அந்த போலீஸ்காரன் அவங்களுக்கு அடிமை தானே, மக்களாட்சி தானே. போலீஸார் ஒரு காவல், ஊர்காவல், மனிதனை பாரு மிலிட்ரிக்கு அடுத்து. நீயே தப்பு பண்ண எவங்க அப்போ அடுத்தீங்க? மிலிட்ரியில் இருக்குது. இப்போ மக்களாட்சின்றீங்க, வரட்டும் பரம்பரையா. மக்களாட்சி வர்றதில் தப்பு இல்லை. 5 வருஷத்துக்கு 11 மாதம் மக்களாட்சி, 1 மாதம் இராணுவ ஆட்சி போட்டு பாரு எந்த நிலைமைக்கு வருதுன்னு சரியாக தெளிவுபடுத்திடுவான். வேணும் இல்லை. அதே மாதிரி மருத்துவத்தை நம்பணும், அரசு மருத்துவத்தையே நம்பணும்.